திருச்சியில் கால்கள் செயலிழந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் உடல் குறைபாடுகளை ஒரு பொருட்டாக எண்ணி வீட்டில் முடங்கிவிடாமல் தன்னம்பிக்கையுடன் குடும்பத்திற்காக நாள் முழுவதும் உழைத்து வருகிறார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. திருச்சி வரகநேரியை சேர்ந்தவர் வைத்தீஸ்வரன். மாற்றுத்திறனாளியான இவர் சிறு வயதில் போலியோ நோய் பாதித்ததால் இரு கால்களின் செயலையும் இழந்துள்ளார். இதனால் தனது மகனின் வாழ்வில் ஒளி குன்றிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அவரது தந்தை திருநாவுக்கரசு கூலி வேலை செய்து மகனை படிக்க வைத்ததுடன் பட்ட மேற்படிப்பையும் முடிக்க தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்துள்ளார். தந்தை அளித்த ஊக்கத்தில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்து கால் சென்டர் நிறுவனத்தில் ஊழியராக உள்ளார் வைத்தீஸ்வரன். விரும்பிய பெண்ணை மனம் முடித்து சக மனிதர்களைப் போல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்தி வரும் இவர் குடும்ப தேவைக்காக பகுதி நேரமாக வீடுகளுக்கு 3 சக்கர வாகனங்களில் சென்று உணவு டெலிவரியும் செய்து வருகிறார். வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களிலும் தன் கைகளையே கால்களாக்கி வாடிக்கையாளர்களுக்கு உணவை விநியோகிக்கிறார். அவர் தனது ஊனத்தை பெருசாக எடுத்துக்காமல் சின்ன பிள்ளைலேருந்து யாராவது படித்து உழைத்து இப்போ முன்னேறி கொண்டு வாழ்க்கையில் இப்போ ஸ்விக்கியில் வேலை செஞ்சுருக்காரு. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் அவரோட தன்னம்பிக்கை தான் அவர் இவ்வளோ தூரம் வளர வச்சு முடியாத காலத்துலேயும் அவரால் உழைச்சி சம்பாதிக்க முடியும்னு அவர் எடுத்துக்காட்டாக திருச்சி வரவேண்டிலேருந்து வாழ்ந்துட்டு வராரு. நல்லா வேலைக்கு போகிறாரு, நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. வேறு எங்கள் வீட்டுக்கு நல்லா கவர்மெண்ட் வேலை பார்த்தாலே போதும், அந்த வேலை மட்டும் கிடைச்சா போதும். எங்கள் வீட்டுக்கு இருக்கு, வேறு எதுவுமே வேண்டாம். அக்கம் பக்கத்தினருக்கு முன்னுதாரணமாக குடும்ப வாழ்க்கையை நடத்தி வரும் வைத்தீஸ்வரனுக்கு தமிழ்நாடு அரசு அரசாங்க வேலை வழங்க வேண்டும் என்பது குடும்பத்தினரின் கோரிக்கையாக உள்ளது. குழந்தை பிறந்து ஒரு 6 மாதத்தில் இது மாதிரி கூலிய மாதிரி வந்துருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வைத்தியமெல்லாம் பண்ணி பார்த்தேன், இன்னும் முடியல. கடைசியில் எப்படியாவது படிக்க வச்சினாலும் ஒரு ஆளாக்கிடணும் அப்படின்றதில் அந்த பையன்ட்டு அவன்கிட்ட சொன்னேன், நீ ஒரு டிகிரி ஆகணும், டிகிரி வாங்கணும், ஒரு பட்டாதாரி ஆகணும் அப்படின்றதில் ரொம்ப சிரமப்பட்டு பையனை படிக்க வச்சேன். அவனாக படித்தான், காலேஜ் போனான், பாஸ் பண்ணான், அவனாக ஒரு வேலையை தேடிக்கிட்டான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே அவனாக தேடிட்ட ஒன்று. நானாக எதுவும் எந்த முயற்சியும் செய்யலை, எல்லா முயற்சியுமே அவனாக ஏற்படுத்திக்கிட்டது. வைத்தீஸ்வரனுக்கு கால்கள் செயலிழந்திருந்தாலும் அவருடைய கல்வியும் சிறு வயதிலிருந்து அவரது தந்தை ஊட்டிய நம்பிக்கையும் உரமாக இன்றும் வாழ்க்கையை எதிர்கொள்ள பேருதவியாக இருந்து வருகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் காலின்ஸ் மற்றும் திருஞானமுடன் செய்தியாளர் முஜாஹிதுல் இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.